வைக்கிற தோத்துட்டானு கீழே போட்டு ஏன் தள்ளுற? அசிங்கமா இல்ல உனக்கு? நீ கேவலமா ஏன் பேசுற? இதை சொல்லிட்டு போறான் பாரு. ஆர்சிபி இப்ப கூட விட்டு கொடுக்காம பேசுறான் பாரு. இந்த ஐபிஎல் முடிகிற வரைக்கும் அங்க சிகிச்சை வந்து ஃப்ரீ. யாரு வேணா போன் பண்ணுங்க, நேரா நீங்க வாங்க. இந்த கிரவுண்ட்ல தோனின்ற ஒரு மனுஷன் உள்ள வரலனா, அவன் கேமுக்காக உள்ளவா, கப்புக்காக உள்ள வராத. அசிங்கமா இல்ல உனக்கு? கம்பேக் பண்ணுவாயா? கம்பேக்கு இந்த மேட்ச் வந்து என்னன்னா 2025 நம்ம விட்டுட்டோன்றதுக்காக டோனியை வந்து கேவலமா பேசுறதை முதல்ல நிறுத்திங்க, புரியுதுங்களா? எல்லாருக்கிட்டையும், அதாவது ஆர்சிபி கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துங்க. 18 வருஷமா உதப்பட்டுங்கிறான், புரியுதுங்களா? அவன் விட்டே கொடுக்கல, ஒரு நாள் கூட விட்டு கொடுக்கல, புரியுதுங்களா? ஆனால் வந்து என்னன்னா 2025 வந்து கப்பை எடுக்காமல் போனா அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய கேப்டன், புரியுதுங்களா? 5 வாட்டி கப்பை எடுத்து கொடுத்துட்டான். எல்லா கப்பையும் அவன் இருக்கும் போது என்னன்னா அடிச்சு கொடுத்துட்டான். அப்பேற்பட்ட ஆள் வந்து என்னன்னா 2025 இந்த ஐபிஎல் விட்டுட்டான்றதுக்காக நீ கேவலமா ஏன் பேசுற? இதை சொல்லிட்டு போறான் பாரு. ஆர்சிபி இப்ப கூட விட்டு கொடுக்காம பேசுறான் பாரு. அந்த மாதிரி இரு. சிஎஸ்கே ஃபேனே ஏன் அப்படி இருக்கிற? சிஎஸ்கே ஃபேனே ஏன்டா அப்படி இருக்கிற? என்ன பண்றேன்னா வந்து ஒரு மேட்ச் 25 விட்டுட்டோன்றதுக்காக வந்து என்னன்னா ஏன் கேவலமா பேசுற? அவங்ககிட்ட இருந்து கத்துக்கோ, அதுதான் அறம், புரிஞ்சுக்கோ. தோத்துட்டோன்றதுக்காக உதறி தள்ளாத. ஜெயிச்சிட்டு ஒன்று தலையில தூக்கி வைக்கிற, தோத்துட்டோன்னு கீழே போட்டு ஏன் தள்ளுற? அசிங்கமா இல்லை உனக்கு? கேவலமா இல்லை? ஒரு அப்படியே வந்து என்ன பண்ணுறான், இத்தனை கப்பு 5 கப்பு ஜெயிக்கும் போது தலைன்னா இந்த கிரவுண்டில் தோனின்ற ஒரு மனுஷன் உள்ளே வரலனா இந்த ஸ்டேடியம் ரொம்புமா, ஃபுல்லாக ஆகுமா? இவ்வளோ டிக்கெட் விற்குமாயா? வெளிநாட்டிலேருந்து வரான், புரியுதா? வெளி மாநிலத்திலேருந்து வரான். எல்லாரும் தமிழே தெரியாதவன் வந்து என்ன பண்ணா சிஎஸ்கேன்னு கத்தின்னு இருக்கிறாயா? ஆர்சிபி ஃபேன் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கூட உங்கள்கிட்ட இல்லை. அசிங்கமாக இருக்குது. விட்டே கொடுக்காத தலையா. இப்போ விட்டான்னா 2026 எடுத்து கொடுத்துட போகிறான் தலைவன். அவன் கேமுக்காக உள்ளவா, கப்புக்காக உள்ள வராத. அசிங்கமா இல்லை உனக்கு? கப்பு வச்சுருந்தாயா பண்ணுவ? அவனோட கேமை பார்க்கறதுக்கு உள்ளவா. அதுதான் உங்களுக்கு கிரிக்கெட்டை ரசிக்கிறவனுக்கான ஒரு அழகு. தேவையில்லாமல் வந்து என்னன்னா வெறும் கப்பு எடுத்து குத்துணுன்னு 190 அச்சாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? வந்தவனே 6 அடிக்கிறாப்புல, 4 அடிக்கிறாப்புல. அந்த மனுஷங்கிட்ட இருக்குது பவரு. ஏன் இது பண்ற? சும்மா கேவலமா பேசாத. நீங்க கேட்ட ஒரு கேள்வியும் செருப்பால் அச்சமா இருந்தது. அச்சிடுறேன் நானு, செருப்பால் அச்சிடுறேன். கூப்பிட்டு விட்டுறியா கிட்ட, கூப்பிட்டு விட்டுருக்கேன். அவன் பேசுறானு சிஎஸ்கே ஃபேனி செருப்பால் அச்சிடுறேன் நானு. ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? அசிங்கமா இல்லையா? ஏன் மேல பேசின அழியறீங்க? இந்த வாட்டி சரியில்லை டீம், அதை ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நானா அடுத்த வாட்டி தலைவன் தூக்கிட்டு வந்துருவான், புரியுதுங்களா? ஒருத்தன் மட்டும் நினைச்சா ஜெயிக்காது. 5-6 பேர் மாத்தி எத்தனை வந்துருவான் தலைவன். வெயிட் பண்ணு, கம்பேக் பண்ணுவாயா? கம்பேக்கு பேர் போனவன் என் தலைவன். அதை வந்து நான் மனசுல வச்சுக்க. தேவையில்லாத தலைவனை தப்பா பேசுறவளை வச்சுக்காத. செருப்பை பிஞ்ச செருப்புல எடுத்து அடிப்பேன் உன. பேச அடிச்சா மாதிரி தானே இருக்கும். அச்சிடுறேன். ஆனால் ஆக்சுவலாக அது என்ன தெரப்பி, என்ன ஃப்ரீயாக தரீங்க? அது என்ன தெரப்பி ஆக்சுவலாக? அதாவது என்னன்னா பிரபு வர்மா தெரப்பின்றது நான் ஒரு கிளினிக், வர்மா கிளினிக் வச்சிருக்கேன். இதில் ஓனாக வச்சிருக்கேன் நான். இது மூலயமா வந்து என்னன்னா தலைவனுக்காக, தோனிக்காக, என்னோட அண்ணனுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், 2025 வந்து முடிகிற வரைக்கும் நான் வந்து என்னன்னா இந்த சிகிச்சையை வந்து உடல் முழுக்க, அதாவது ஒரு பக்கம் மட்டும் இல்லை, உடல் முழுக்க நான் வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கேன். நான் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இது வந்து உடல் முழுக்க நம்ம எடுக்கிறதுனால ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் உடம்ப, புரியுதுங்களா? ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணிக்கலாம், நரம்பு தளர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கலாம், உடம்பை வந்து இளமையாக வச்சுக்கலாம், உடம்பு வந்து என்னன்னா பெயின் இல்லாமல் பார்த்துக்கலாம், உடம்பு தூக்கத்தை நல்லா வர வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயம் வந்து பெனிஃபிட்ஸ் இதில் கிடைக்கும், புரியுதுங்களா? தலைவனுக்காக வந்து கொடுக்குறேன், புரியுதுங்களா? தலைவனுக்காக கொடுக்குறேன். ஏன் தலைவனுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா 43 வயசு ஆகுதியா மனுஷனுக்கு. 43 வயசு ஆகுது, அன்ஃபிட்டு, சரியில்லை, தோனி வெளியே போங்கன்னு சொல்றாப்புல. இன்னைக்கு மேட்ச் உள்ள இறங்கின உடனே என்ன பண்ணாப்புல, 6 அடிச்சாப்புல, 4 அடிச்சாப்புல. சுத்தமா அன்ஃபிட்னா 4 அடிக்க முடியாது, 6 அடிக்க முடியாதியா? பேட்டை வச்சுட்டு சும்மா தாயா சுத்த முடியும். காத்து தாயா வரான், காற்று வெளியிடை புஷ்னு போயிடும், டஸ்ன்னு போயிடும், புரியுதா? அதனால வந்து என்னன்னா மனுஷன் ஃபிட்னஸ் ஆகுறான். ஏன் ஃபிட்னஸ் ஆகுறான்னா 43 வயசுலயும் உடலுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் மனுஷன், புரியுதுங்களா? தான் உடம்ப நல்லா வச்சுக்கணும், தன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றத உறுதியாக இருக்கிறான் மனுஷன். அதனால தான் வந்து என்னன்னா 43 வயசு ஆனாலும் சரி, 53 வயசானாலும் தலைவன் நின்று ஆடுவான். உடலை நல்லா வச்சுக்கோ. தோனி சொல்கிற விஷயம் தான், உடலை நல்லா வச்சுக்கோ, உன்னை நல்லா வச்சுக்கோ, உன் மனசை நல்லா வச்சுக்கோன்றான். அதுக்காக தான் சிகிச்சை, அதுக்காக தான் சிகிச்சை. என் கிளினிக் எங்கன்னா இருக்குது, அவங்க டீட்டெயில்ஸ் தான்.
என்னோட கிளினிக் பார்த்தீங்கன்னா பொழிச்சலூர், பல்லாவரம் பக்கத்தில் பொழிச்சலூர், அதில் இருக்குது. இந்த ஐபிஎல் முடிகிற வரைக்கும் அங்கே சிகிச்சை வந்து ஃப்ரீ. யார் வேணால் ஃபோன் பண்ணுங்கள், நேராக நீங்கள் வாங்க. எவங்கிட்டையும் ஒருத்தர் டோனின்னு பேர், டோனி ரசிகன் சொல்லியா, டோனி ரசிகன் சொல்லியா, இதை விட என்னையா பண்ண போகிறேன்? அவன் உடம்ப சரி பண்ணுறதுல, அவன் உடம்புக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துல எனக்கு ஒரு சந்தோஷம்யா. காசு வேணாயா அவனுக்கு. அவன் சொல் டோனி ரசிகன் சொல்லு, புரியுதா? டோனி ரசிகன் சொல்லு. அப்படி இல்லைன்னா இன்னொன்று சொல்லு, நான் வந்து ஆர்சிபி மாதிரி மனசு இருக்கிறவன் சொல்லு. டோனி ரசிகன் சொல்லாத, ஆர்சிபி மாதிரி மனசு இருக்கிறவன் சொல்லு. ஏன்னா ஆர்சிபி விட்டு கொடுக்க மாட்டான், 18 வருஷம் உதப்பட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி டோனியை விட்டு கொடுக்காம இல்லையா, அவனுக்கு தயாது. ஒரு கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க.